இன்னைக்கு வந்து நான் அந்த ராகுல் டெக்கின்னு ஒருத்தர் இருக்கார் இல்லைங்களா, இப்போ சமீபத்தில் அவர் வந்து ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. அதை பற்றி ஒரு சில விஷயங்கள் பேசலான் இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராகுல் டெக்கி அவர் வந்து என்னென்னா, ஒரு இன்ஸ்டாவில் வந்து அவர் வந்து ஒரு பிரபலமான ஒரு பையன் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல, நியூஸை பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சு. அவர் வந்து வண்டி ஓட்டிகிட்டு போகும்போது வந்து ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. ஈரோட்டை சேர்ந்தவர் அவர். இவர் வந்து என்ன, அது வந்து அவங்க ஒய்ஃப் வந்து பேட்டி கொடுத்துருந்தாங்க. ஏதோ ஒரு இதுக்கு வந்து மீடியாவில் வந்து கொடுத்துருந்தாங்க. அதாவது வந்து அவங்க வந்து இந்த ட்ரிங்க்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது வந்து அதை பற்றி நான் அவங்களோட பர்சனல் இஷ்யூ அதை பற்றி நான் சொல்லலை. பட் ஆனால் வந்து இந்த போதை இந்த அடிக்ஷன்னால் வரக்கூடிய விளைவுகள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். அதாவது வந்து இந்த ட்ரிங்க்ஸு, அப்புறம் வந்து இந்த ஸ்ட்ரெஸ்ஸு இதெல்லாம் இருந்ததுன்னா வந்து நம்மளுக்கு எப்படிலாம் வந்து மைண்டு வந்து ப்ராப்ளம் கொடுக்கும்போது நம்மளுக்கு எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாமல் தடங்கல்கள் வரும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நான் சொல்லியிருக்கேன். இது வந்து அதாவது வந்து இவங்க வந்து அவங்க இன்னும் சில சேனலில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவர் வந்து ரொம்ப பதட்டத்தில் இருந்தார், அதனால தான் வந்து தாறுமாறாக வண்டி போயிடுச்சு, அதனால தான் வந்து கீழே விழுந்து ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது வந்து நம்மளுக்கு மைண்டு வந்து காமாக இருக்கும்போது தான் வந்து நம்மளால் எந்த ஒரு வேலையுமே செய்ய முடியும். அப்போ வந்து அவருக்கு ஏதோ ஸ்ட்ரெஸ் ஏதோ இருந்ததா என்ன ஏது அப்படிங்கிறதுலாம் நம்மளுக்கு தெரியல. பட் அந்த மாதிரி இருக்கும்போது அந்த மாதிரி சமயங்களில் வண்டி ஓட்டுறது அந்த மாதிரிலாம் இல்லாமல் வேறு யாராவது வந்து நல்லா ஃப்ரீயாக இருக்கிறவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களோட நம்ம போகிறது நல்லாயிருக்கும். இல்லைனா வந்து நம்மளுக்கு வந்து கான்சன்ட்ரேஷனே இல்லாமல் இருக்கும்போது நம்மளுக்கே நம்ம என்ன பண்ணுறோங்கிறதே தெரியாது. இவர் வந்து கஷ்டப்பட்டு இந்த மேலே வந்தவர் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து எல்லாத்துலேயும் சொல்லிகிட்டு இருந்தாங்க. இவங்க அப்பா வந்து இப்போ சின்னதில் அவர் வந்து 10th படிக்கும்போதே படிப்பை வந்து விடுற மாதிரி சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு. அவங்க அம்மா சிங்கிள் பேரண்ட்டாக தான் வளர்த்துருக்காங்க. அவங்க ஒய்ஃப் வந்து சின்ன வயசு தான், 21 வயசு தான். அவங்க அம்மாவுக்கு வந்து ஒரு வீடு ஒன்று வாங்கி தரணும், செகண்ட் ஹேண்டில் ஒரு காராவது வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் ரொம்ப ஆசைப்பட்டிருந்திருக்காரு. இவருமே ஃப்ரெண்ட்ஸ்னால் வந்து அதான் ராகுல் டெக்கி அப்படிங்கிறவர் வந்து தன்னோட ஃப்ரெண்ட்ஸ்னால் பல ஏமாற்றங்களை சந்திச்சிருக்காரு அப்படின்னு அவரே வந்து ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார். அதாவது வந்து இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறது வந்து என்னன்னா, அவங்கள சேர்ந்தவங்கள அவங்கள மட்டும் பாதிக்காமல் அவங்களுடைய அம்மாவையும் பாதிச்சிருக்கு. அவங்க அம்மாவும் உடம்பு முடியாதவங்க, ரொம்ப ப்ரெஷர் இருக்குது, பேக் பெயின்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஒரே ஒரு பையன்தான், அவர் மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவங்க ஒய்ஃபையும் அதை வந்து பாதிச்சிருக்கு. 2 சைட்லேயுமே பாதிப்புகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அவங்களுடைய பர்சனல் இது வந்து நம்மளுக்கு எதுவும் தெரியாது. பட் ஆனால் வந்து அவங்களுடைய அந்த ராகுலுடைய வந்து ஆன்மா சாந்தி அடையணும். அப்புறம் வந்து அவங்க குடும்பத்தாருக்கும் அவங்களோட ஒய்ஃபுக்கும் வந்து இழப்பை வந்து தாங்கக்கூடிய சக்தியை வந்து இறைவன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேங்க. அதை லிங்க் கொடுக்குறேங்க. அந்த கான்சிக்வன்சஸ் ஆஃப் அந்த அடிக்ஷன் அப்படிங்கிறது அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள். அவ்வளோதான். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.